சார் ஆனா நீங்க கவலைப்படாதீங்க சார், அவன் இருக்கிற லாட்ஜை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அங்க போய் எப்படியாவது பணத்தை வாங்கிறேன் பாருங்க. ராஜேஷ், அந்த மாதிரி ஃப்ராட் பசங்க சும்மா விடக்கூடாது. அவன் இப்ப எங்க இருக்கான்? சார் அவன் அந்த திருசூல மலை இருக்குதுல்ல, அது பக்கத்துல ஆர்வே லாட்ஜ்ல, அந்த லாட்ஜ்ல இருக்கான் சார். சரி, நானும் வரேன். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம். சார் சார் நீங்க எதுக்கு சார் வந்துங்கன்னு? நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க சார், அந்த கஸ்மால்ட்ட நான் பாத்துக்கிறேன் சார். சார் ராஸ்கல் எப்படி ஏமாத்திருக்கான். சும்மா விடக்கூடாது. பாவம் ராஜேஷ் மேல அபாண்டமா பழி போட்டான். என் கையில மாட்டட்டும். ஆர்த்தி சார், நீங்க அந்த குப்தா அண்ட் சன்ஸ் ஃபைலை கண்டுபிடிங்க. அப்புறம் அந்த பழைய டீடைல்ஸ், சிஸ்டம்ல இருக்க புது டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஒரே ஃபைல்ல போட்டு வச்சிருங்க. அப்புறம் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அர்ஜென்ட் ஆர்த்தி, இன்னைக்கே ரெடி பண்ணி ஆகணும். சார் கொஞ்சம் நிறைய இருக்கும் போல தெரியுது. ஆமா, பட் இட்ஸ் வெரி அர்ஜென்ட். இன்னைக்கே முடிச்சாகணும், வேற வழி இல்லை. என்ன கொஞ்சம் லேட் ஆனாலும் கூட ஒரு 6:30-7:30 மணிக்கு முடிஞ்சிடும். இருந்து முடிச்சு கொடுத்துட்டு போயிடுங்களேன். ஓகே சார், நான் முடிச்சிடுறேன். ஓகே, தேங்க்யூ. இதை பாருங்க, உங்க வேலை முடிஞ்சது. நீங்க எல்லாரும் கிளம்பலாம். கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. அது ஒண்ணும் இல்லடா, நம்ம ராஜேஷ போலீஸ்ல மாட்டி விட்டான்ல நம்ம ஆளு. ஆமா சார். அவன் சரியான முட்டாளா இருக்கான்டா. ராஜேஷ் கிட்ட மாட்டிக்கிட்டான், எப்படியோ தப்பிச்சிட்டான். ஆனா முட்டாள்தனமா லாட்ஜோட அட்ரஸ் அங்கேயே விட்டுட்டு போயிட்டான்டா. ஐயோ, இந்த ராஜேஷும் அவனை தேடி போயிட்டு இருக்கான். நிலைமை ரொம்ப சிக்கலாயிடுச்சுடா. சரி, இனி எப்ப என்ன நடக்கும் தெரியாது. இதை விட பெட்டர் சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி சார். என்ன இவ்ளோ பிளான் பண்ணியும் வேஸ்டா போயிடக்கூடாது. அதனால என்ன பாஸ்? அவளுக்கு காஃபில மயக்க மருந்து கலந்து கொடுத்துட. அதோட என் ஹேண்டிகேம் இருக்குல்ல, அதை ரெடியா வச்சுக்கிட்டு நீ மட்டும் ஆபீஸ்க்கு வெளியே வெயிட் பண்ண. வாட்ச்மேனை கூட அனுப்பிச்சிடணும், புரியுதா? சரி பாஸ், அனுப்பிச்சிடுறேன். சொல்றத கரெக்டா பண்ணுடா. என்ன? சரி பாஸ். சரி, நான் போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். உன் பைக் சாவியை கூட. எதுக்கு பைக் சாவி சார்? ராஜேஷ் பயலுக்கு நம்ம காரை நல்ல அடையாளம் தெரியும்டா. ஓ, அதான். சரி பாஸ். பாஸ்கர், காஃபி எடுத்துக்கங்க. சார், அவர் வந்துடுவார்ல? கண்டிப்பா வந்துடுவார் பாஸ்கர். இந்த டைம் தான் சொல்லியிருக்கேன். நீங்க காஃபி சாப்பிடுங்க. சரி. அடடே, வாங்க உட்காருங்க. பாஸ்கர், இவர் தான் நான் சொன்ன ஃபைனான்சியர். பேரு திருவேங்கடம். திருவேங்கடம், இவர் தான் பாஸ்கர். நமக்கு ரொம்ப வேண்டியவர், நல்ல டைப். திருவேங்கடம், இவருக்கு அவசரமா பணம் தேவைப்படுதா, அதான் உங்ககிட்ட கேட்டு வந்திருக்காரு. நீங்க தான் மனசு வைக்கணும். கரெக்டா நடந்துக்குவாரு. நீங்க போன்ல சொன்ன ஆள் இவர் தானா? இவருக்காக தான் நீங்க வர சொன்னீங்களா? ஆமா, இவருக்காக தான். ரொம்ப நாணயமான பார்ட்டி, நீங்க நம்பி கொடுக்கலாம். இவர் நாணயம், நயா பைசா
எல்லாம் தான் எனக்கு தெரியுமே. என்ன சொல்றீங்க? இவர் உங்களுக்கு தெரியுமா? இவர் எனக்கு சொந்தக்காரர் தான் சார். அப்போ ரொம்ப நல்லதா போச்சு. நாசமா போச்சு. என்ன பார்ட்டிங்க இவரு? ஆ? என்ன பாஸ்கர், என்கிட்ட பணம் கேட்க நினைச்சு வந்தீங்களா? எந்த நம்பிக்கையில? மற்றவங்களுக்கு எப்படியோ, என்னை பொறுத்த வரைக்கும் காசு தான் எனக்கு சாமி. என்னை படைச்ச அந்த கடவுளே வந்தாலும் காசு இல்லைன்னா மதிக்க மாட்டேன். இன்னைக்கு உன் நிலைமை என்ன? மயான காண்டத்துல வர அரிச்சந்திர மாதிரி எல்லாத்தையும் இழந்துட்டு நடு ரோட்ல நிக்கிற. உன்னை நம்பி ஒரு சிங்கிள் டீ கூட வாங்கி கொடுக்க முடியாது. அதான் இன்னைக்கு உன்னோட சிச்சுவேஷன். ஒருவேளை வாங்கின கடனை உங்களால திருப்பி கொடுக்க முடியும், அந்த வக்கு உங்களுக்கு இருக்குன்னு என் மனசுல பட்டா கூட உங்களுக்கு ஒரு பைசா ஹெல்ப் பண்ண கூட என் மனசு ஒப்பாது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்க வீட்டுல என்ன இன்சல்ட் பண்ணிருக்கீங்க. பட்டுட்டையா, நிறைய பட்டுட்டேன். அன்னைக்கு நான் கோபுரத்து உச்சியில சீமானா வாழ்ந்த போது நான் வந்தாலே என் கார்காவை திறந்து விட 10 பேர் நிப்பானுங்க. ஏன் உங்க வீட்டுல கூட தான் எல்லாரும் வழிச்சுக்கிட்டு நிப்பீங்க. என் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்த உடனே என்னை எப்படிலாம் அசிங்கப்படுத்தினீங்க. அந்த ரஞ்சனியை ஏமாத்தி சொத்து வீடு எல்லாத்தையும் எழுதி வாங்கினீங்க. அப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் பந்தக்கால் நடுறேன்னு என்னை கூப்பிட்டீங்க. நான் வந்ததை கூட கவனிக்காம உங்க அம்மா என்ன பேச்சலாம் பேசினாங்க. பரதேசி பைய, பிச்சைக்கார பைய, காருக்கு வழி இல்லாதவன், மேக்கப் போடுறான், அது இதுன்னு. அதெல்லாம் மறக்க மாட்டேன். நான் இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு திரும்பவும் பழைய பொசிஷனுக்கு வரத்துக்கு என்ன பாடுபட்டு இருப்பேன், என்ன விலை கொடுத்திருப்பேன்னு உனக்கு தெரியாதியா? நெஞ்சு புற தழும்பேற நிக்கிறாயா இந்த திருவேங்கடா. சாரி சார், நான் உங்ககிட்ட வர போறேங்கிறது எனக்கு தெரியாது. நீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். அதுக்காக நீங்க ரொம்ப பேச வேண்டாம். பேசுவையா? அப்படித்தான் பேசுவேன். என்ன, இது என்னோட டர்ன். ஒரு சமயம் உங்க வீட்டுல என்ன எப்படி எல்லாம் கேவலமா பேசுனீங்க. அப்ப எனக்கு எவ்வளவு வேதனை இருக்கும்னு உனக்கு புரிய வேணா? அதான் நான் சரியான பிசினஸ் மேன்யா. விட்டதை திரும்ப பிடிச்சேன், வாங்கினதை திருப்பி கொடுக்க வேணா. அதான் இது. உனக்கு வலிச்சாலும் பரவாயில்ல, நீ வாங்கித்தான் ஆகணும். சார் நான் கிளம்புறேன். பாஸ்கர், வாழ்க்கையும் ஒரு விதத்துல வியாபாரம் தான். அன்னைக்கு உங்க அம்மா என்ன எப்படிலாம் கேவலமா பேசினாங்க. அதுக்கு தான் இப்ப வட்டியோட நீ வாங்கிட்டு இருக்க. போ. சார், இந்த ரூம்ல யார் சார் இருக்காங்க? என்ன விஷயம் சார், ஒரு முக்கியமான விஷயம் சார், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். 203 203ல லோகநாதன் ஒருத்தர் இப்ப இருக்காரு. இருக்கானா சார்? காலையில வெளியே கிளம்பி போனாரு, திரும்பி வந்த மாதிரி தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க, போன் வேணா பண்ணி பார்க்கறேன். வாங்க சார். சார் ரிங்கு போய்கிட்டே இருக்கு, ரூம்ல இல்ல போல இருக்கு. ஐயோ சார், அவன் அட்ரஸ் கொஞ்சம் வேணும் சார், கொஞ்சம் பாருங்க சார். அட நீங்க வேற, எவன் சார் நிஜமான அட்ரஸ் கொடுக்குறான்? ரெகுலரா வந்து தங்குற ஆளும் கிடையாது. இதெல்லாம் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? சார், ரொம்ப முக்கியமான மேட்டர் சார். வருவானா சார்? அந்த ஆளு எப்ப வருவான் எப்ப போவான்னு ஒரு கணக்கே கிடையாது. இன்னும் ரூமை வெக்கேட் பண்ணல, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அது போதும் சார். எப்படி இருந்தாலும் அவங்க வந்து தானே ஆகணும். நான் பாத்துக்கிறேன் சார். உங்களுக்கு என்னதான் சார் ப்ராப்ளம்? என் ப்ராப்ளம் கிடக்குது. அவன் மட்டும் என் கையில மாட்டினான், அவனை செத்தான். வருவான்ல, வச்சுக்கிறேன்.
பாஸ் நீங்களா? ம். அதோ ஆட்டோ பக்கத்தில் நிற்கிறானே அவன்தான். அவன் தானே? அவனே தான். நாங்க பாத்துக்கிறோம் பாஸ். அப்போ நான் கிளம்பட்டுமா? நீங்க கிளம்புங்க பாஸ், நாங்க பட்டையை கிளப்பிடுறோம். வரேன். ஓகே பாஸ். நீங்கள் கிளம்புங்க பாஸ். நான் யாருக்கோசரம் வெயிட் பண்ணுகிற? நான் யாருக்கோசரம் வெயிட் பண்ண அதை உனக்கு உனக்கு நான் ஏய், ஓடுடா. மாமே பார்ட்டி ஃபிளாட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல இங்க இருந்தா டேஞ்சர் தான். கிளம்புங்க. ஏய் ஹலோ பாஸ், நான் தான். தெரியுது, சொல்லு. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆட்டோக்காரனை அடிச்சு போட்டோம் பாஸ். குட், வெரி குட். டேய், எதுலையும் மாட்டிக்க மாட்டீங்களா? நீங்க கவலைப்படாதீங்க பாஸ், நாங்க மாட்டிக்க மாட்டோம். குட். ஓகே, தேங்க்யூ பாஸ். சார் காஃபி. வெய். சரி நீ போ. ஓகே சார். மேடம், ம் காஃபி. வச்சுட்டு போங்க. மேடம், வேலை எவ்வளோ நேரம் போகும்? ம் கொஞ்சம் லேட் ஆகும். காலையில் வந்து பண்ணலாமான்னு பார்க்குறேன். சார் ஏதாவது ஃபோன் பண்ணாரா? ஃபோன் பண்ணார் மேடம். எவ்வளோ நேரம் ஆனாலும் வேலையை முடிச்சுட்டு போக சொன்னார். சரி. மேடம், ம் காஃபி நான் குடிச்சுக்கிறேன், போங்க. ஆறிடும் மேடம். ரொம்ப தூரம் போய் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தது. சரிங்க, நான் குடிச்சுக்கிறேன்டல்ல. சரி. ஹலோ பாஸ். என்னடா, சொன்னபடியே செஞ்சிட்டியா? நீங்க சொன்ன மாதிரியே காப்பில மாத்திரையை கலந்து கொடுத்தாச்சு. ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்காம காஃபியை குடிச்சிட்டு மேடம் அப்படியே மயங்கி
சீட்ல சாஞ்சிட்டாங்க பாஸ். ஏண்டா எல்லா ஸ்டாஃபும் போயாச்சா? போயிட்டாங்க பாஸ். எல்லாரையும் அனுப்பிச்சிட்டேன். அப்படியா? ஆமா, என் ஹேண்டிகேம் ரெடியா? ரெடியா இருக்கு பாஸ். அதை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ண. நான் கேட்கணும்னு நினைச்சேன். எதுக்கு பாஸ் இந்த கேமரா? டேய், ஆர்த்தி இருக்காளே, அவ ஒன்றும் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி டைப் கிடையாது. எனக்கு அவ எப்பவுமே வேணும். நடக்க போற விஷயத்துக்கு நாளைக்கு அவ அப்படியே பொங்கி எழுவா. நடந்ததை எல்லாம் நாம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு வெய்ய, குதிக்கிற தைரியம் எல்லாம் அப்படியே ஆஃப் ஆயிடும். நம்ம கிட்ட கெஞ்சிற நிலைமைக்கு வந்துருவா. வாவ், பிரமாதம் பாஸ். அவளை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். காலம் பூரா அவ நாம சொல்றபடி கேட்கணும், கூப்பிடுற இடத்துக்கு வரணும். அதுக்கு இதை தாண்டா நான் ஆயுதமா பயன்படுத்த போறேன். ரொம்ப சூப்பர் பாஸ். சரி, ஓகே. நீ என்ன பண்ற? நீட்டா எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு அங்கேயே வெயிட் பண்ணு. ஓகே? ஓகே பாஸ். பரணி, பரணி. பாஸ், உள்ள எல்லாம் பக்காவா இருக்கு. கேமரா இருந்தாங்க பாஸ். வாட்ச்மேன்? அவனை அப்பவே அமிச்சிட்டேன் பாஸ். குட். நீ கிளம்பு. என்ஜாய் பாஸ். ம்